வெல்கம் டு வேணுமதுஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான காம்போ. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து சொல்லணுன்னா இந்த காம்பினேஷன் வந்து அடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் களி கரவாட்டு குழம்பு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் அவுட் த ரெசிபி. அதுக்கு வந்து இந்த ட்ரை ஃபிஷ் தான் நான் எடுத்திருக்கேன். கருவாடு பார்த்திங்கன்னா பின்னு எல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணலாம். இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபிஷ் தான், இந்த ட்ரை ஃபிஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து ஃப்ளெஷ்ஷு வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கருவாடு எடுத்திங்கன்னா குழம்பு வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கட்டும். அடுத்து களிக்கு வந்து நம்ம ரைஸ் வந்து நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 6 வரும். ரைஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா குழையவாக வந்து வேகணும். அது வரலையும் வேக விட்டுடலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து வாட்டர் ஊற்றிருக்கேன். ஏன்னா 1 கிளாஸ் ஆஃப் ரைஸுக்கே வந்து ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிருக்கேன். இதுலேயே வந்து கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இது நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு 10லேருந்து 12 மிளகு சேர்த்துட்டு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லு சேர்த்ததும் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஏன்னா ஆனியன் இதெல்லாமே வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து ஆனியன் கட் பண்ணால் போதும். இன்னும் வந்து சாம்பார் வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கே கொடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கினதும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள், மல்லித்தூள் ஒரு வாட்டி கலந்துக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இது நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற வரலையும் வதக்கிட்டு நம்ம எடுத்துடலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம கருவாட்டு குழம்பு சட்டியில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் அதோட டேஸ்ட்டில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் கத்திரிக்காவை சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். உங்களுக்கு முருங்கைக்காய் வந்து கிடைச்சதுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட் இது சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணலாம். எண்ணெயிலே வந்து இந்த பேஸ்ட் வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போச்சுன்னா டேஸ்ட் வந்து அருமையாக வரும். களி கூட வந்து சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷன். மிக்ஸி அலசி கொஞ்சம் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாக வந்து வேகணும். நல்லா குழைவாக வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ராகி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி 2 காலில் பிடிச்சிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போது ஃபுல்லாக களி வந்து கிளறி விட்டாச்சு. நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம், நம்ம கைக்கு வந்து ஒட்டவே கூடாது. அப்படி ஒட்டிச்சோன்னா ஒன்றும் வேகலை அப்படின்னு அர்த்தம், அந்த பவுடர் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி தொட்டுட்டு நம்ம வந்து இது நல்லா வந்து ரவுண்ட்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரவாட்டு குழம்பும் நல்லா கொதிச்சு எண்ணெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள். நல்லா கத்திரிக்காயும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்.
கருவாட்டு உள்ளே சேர்த்துடலாம். சைடில் இருக்கிற முள் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து குக் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சா தான் நல்லா வந்து குக் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் சால்ட்டு. ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப அதிகமாகிடும் நம்ம வந்து கரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா. ஸோ கொஞ்சம் நம்ம சேர்க்கறத விட ஒரு ஹாஃப் அந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து லிட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சிம்மில் வைக்கணும். கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து லிட் ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணியே விட்டுடலாம். களி வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணத்தில் வந்து நான் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா ரொம்பவே ஈஸி. கையில் வந்து சூடு இருக்கும்போது நம்ம வந்து பண்ணுறதை விட இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ரவுண்டாக. பெரிய பெரிய சைஸ் களி பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணோம் அப்படின்னா வந்து கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம வந்து களி போட்டு நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக களி அதில் போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஒரு ஹேண்டில் பண்ணுறேன். 2 ஹேண்ட்ஸில் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சூப்பராக இன்னும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 2 ஹேண்ட்ஸில் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு 1 மினிட் கூட ஆகாது இந்த மாதிரி எக்ஸாக்ட் ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு. அதே நீங்கள் கையில் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நம்ம வந்து தொடவே முடியாது. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ஸ்டெப்பு. சூப்பரான களி ரெடி. பாருங்கள் எல்லாமே வந்து 5 ரவுண்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம எடுத்த 1 glass ஆஃப் ரைஸ் அண்டு 1.5 glass கிட்டத்தட்ட நம்ம வந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்படி எடுத்தோம்னா சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி அழகாக வந்து பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்பு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெய்லாம் வந்து சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வந்து கருவாடும் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கொதிச்சு சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ண உடனே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்குது. எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு டிஃப்ரெண்ட்டாக மசாலா அரைச்சி செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.